நான் அமைப்பு சார்ந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்ல அமைப்பில் இருந்தேன். பொது வாழ்க்கைக்கு பொலிட்டிக்கல் லைஃபுக்கு வரணும்னு முடிவு பண்ணும்போது இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. சிறுபான்மை இன மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு உதவியாக என்றென்றும் இருக்கக்கூடிய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அதை ஒருங்கிணைப்பதற்காக இன்னைக்கு நான் இந்த கட்சியிலே இணைந்திருக்கிறேன். அதாவது பொது வாழ்க்கையில வரணும் நான் முடிவு பண்ணும்போது நான் இதுவரைக்கும் அமைப்பு சார்ந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அந்த அமைப்பு சார்ந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பொது வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த கட்சியை நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கேன். அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீதை அவர்கள் கூட ஒரே ஒரு தான் தீக்குளிச்சாங்க. ஒரு 4.5 வருஷம் தினம் தீக்குளிச்சு தன்னுடைய கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு கையில வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று சிறுபான்மையினரை தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்த அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறேன். பாஜகவிற்கு ஆதரவாக இருந்தீங்க. பாஜகவில் சேராததற்கு என்ன காரணம்? பாஜக சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியா இருக்கா? இதை நான் சொல்லிதான் தெரியணும்ன்ற ஒரு அவசியம் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ராமர் கோவில் கட்டினும் போது அதை ஆதரித்து என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்த நான் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மக்களுடைய அந்த அவர்களுடைய வாழ்விடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த கட்சியோட நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வதற்கே தகுதி இல்லாம போயிடுவேன். அந்த காரணத்திற்காக ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது நீங்க அந்த பேஸ்புக்லயே பாத்திருப்பீங்க, எல்லாரும் போட்டது ராமர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது கிருஷ்ணாவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஞானவாபி இப்ப பாத்தீங்கன்னா மெஹரூலில ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க. 600 வருட கால பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனை. அதாவது ராமர் கோவில் இங்க கட்டாம எங்க கட்ட முடியும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்களே கேட்டாங்க. அப்படி சில விஷயங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சு நாடு அமைதி என்ற பட்சத்துல நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம். மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பது சரி என்று எனக்கு படவில்லை. அதனால நான் விலகிவிட்டேன். நீங்க சந்திக்கும் பொழுது அவர் பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? பொதுச் செயலாளர் நீங்க எல்லாம் வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி இது இல்ல. இதை நாங்கள் பல வகையில நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா, நாகூர் தர்கால சந்தன மரங்களை கொடுத்து, அதாவது சந்தன கட்டைகளை கொடுத்ததே அதிமுக அரசாங்கம் தான் கொடுத்தது. கஞ்சிக்கு அரிசி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான் ஆரம்பிச்சு வச்சது. இப்படி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான அந்த ஹஜ் பயணத்தை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தடை செய்யப்பட்ட போது 8 கோடி ரூபாய் கொடுத்து அந்த விஷயத்தையும் கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். இப்படி அந்த பல்வேறு திட்டங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால் எங்கள் மீது ஒரு நகர்ந்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நாங்க கட்சி என்னைக்கும் துணையாக இருக்கும், நாங்கள் என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்போம் என்பதுதான் அவருடைய கருத்தா சொன்னார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்ப இல்ல. இந்த முறை சிறுபான்மையினருடைய ஆதரவு எப்படி இருக்கும்? அதாவது அதிமுக கூட்டணி பற்றி பேசக்கூடிய தகுதியில நான் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்குதான் கட்சியில இணைஞ்சிருக்கேன். ஆனால் சென்ற முறை அக்கூட்டணியில் இருந்த பொழுது கூட்டணி தர்மத்திற்காக பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றது. ஆனா இப்ப தனித்து இருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டணி இல்லை என்பதை மிகவும் உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அந்த உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கின்ற சூழ்நிலையில் மதுரை மாநாடு இஸ்லாமியர்களுடைய அவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நிரூபிச்சிருக்கு. சில பல கொள்கை மாறுபாடு இப்போ எஸ்டிபியோடு எனக்கு அந்த அமைப்பில் இருந்தபோது சில மாறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் அந்த இணைப்பில நான் போல, நான் கட்சியில் ஒரு அங்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அங்கமாக நான் இன்னைக்கு இணைந்திருக்கிறேன். நன்றி. பிஜேபியிலிருந்து விலகக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் யாரா இருந்தாலுமே எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் போறாங்க, தேசிய கட்சிக்கு தான் போறாங்க. நீங்க பர்டிகுலரா தமிழ்நாட்டில் அதிமுக கட்சிக்கு போறதுக்கான காரணம் இல்ல, அப்படி எல்லாம் யாரும் போன மாதிரி தெரியலைங்க. ஏன்னா பாஜகவிலிருந்து நிறைய நிர்வாகிகள் அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான அசௌகரியங்களாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கட்டும், அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆல்ரெடி இணைந்திருக்கிறார்கள். சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார், சிடிஆர் நிர்மல்குமார் இருந்திருக்க, விஜய் பாண்டியன், இன்னும் பல்வேறு. அதாவது நான் சொல்றதுல ஒரு நம்பர்ஸ் மாநில அளவில் உங்களுக்கு தெரிந்தவர்கள். ஆனால் மாவட்ட அளவில் மண்டல அளவில் எந்த நிலை எடுத்தாலும் நிறைய பேர் அவங்க சூஸ் பண்ண கட்சியா இருக்கிறது ஏடிஎம்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க இறை மறுப்பு என்ற கொள்கை என்னைக்குமே வச்சதில்லை. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து இறை மறுப்பு கொள்கையை கையில கொள்ளல. நாங்க வந்து இந்த ஒரு தனிப்பட்ட துவேஷத்தை வைத்து எந்த மத துவேஷ அரசியலை அவர்கள் பண்ணாத காரணத்தினால்தான் நாங்க வரோம். காங்கிரஸ்க்கு போறாங்க. காங்கிரஸ்லாம் இங்க இல்லவே இல்லைங்க, இந்தியாலே இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டுல சுத்தமா இல்லாத காங்கிரஸ் பத்தி பேசுறது வேஸ்ட். நன்றி. பேர் மட்டும் சொல்லுங்க. ஃபாத்திமா அலி.